வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 2. இது சுமார் 300 ஆண்டு கால கதை. அப்போ பார்த்தீங்கன்னா வடவேங்கடம் தென்குமரி அப்படின்னு எந்த நிலத்துக்கு எல்லையோ பெயரோ எதுவுமே உருவாக்கப்படவில்லை. மக்கள் அடர்ந்த காட்டில், ஆற்றுப்படுகையில், வண்டல் பூமியில் அப்படின்னு ஒவ்வொரு இனமாக வெவ்வேறு குழுக்களாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அரசனோ கூட அப்போ உருவாக்கப்படவில்லை. குலத்தலைவர்கள் மட்டுமே இருந்தார்கள். குலத்தலைவன்தான் அவங்கள வழிநடத்தி கொண்டிருந்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 நிலங்கள்லையும் 100க்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் அவங்க தன்னுடைய அடையாளத்தோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. வேட்டையாடி உணவை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது குகையிலிருந்த பெண்கள் அவங்களோட ஓய்வு நேரத்தில் நீரை கொதிக்க வச்சு இறைச்சியை அதில் வேக வச்சு சாப்பிட்டாங்க. அன்றிலிருந்து நெருப்பில் சுட்ட உணவுக்கு ஆண் உணவு அப்படின்னும், நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு அப்படின்னும் பொருள் வந்துச்சு. ஆண் அவசரத்தின் அடையாளம், ஆனால் பெண் பக்குவத்தின் அடையாளம். அதன் பிறகு சொத்தின் மீதான ஆசையும், தனக்கான உடைமை, தனது சந்ததிக்கான சேமிப்பு அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே நிறையா சண்டைகள் உருவாச்சு. குளங்களில் வலுத்தவனுடைய கை அங்கே ஓங்கி இருந்துச்சு. வலிமை மிக்கவன் வலிமை இல்லாதவர்களை ஆள ஆரம்பித்தான். ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவையான பெரும் செல்வமாக கால்நடைகள் இருந்துச்சு. கால்நடைகளை அதிகமாக்கவே எல்லா குலங்களும் ஆசைப்பட்டுச்சு. அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலங்களை கைப்பற்ற குலங்கள் மோதி கொண்டன. செழிப்பாக இருக்கிற விளைநிலங்கள் எங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே இவங்க சண்டைகள் செஞ்சாங்க. தொடக்க காலத்தில் தோல்வியடைஞ்ச நாட்டில் இருக்கிற வீரர்களை சுட்டு கொன்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீரர்களை இவங்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஆட்களாக மாற்றினாங்க. அதாவது அடிமைகளாக அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் இவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. இதில் வலிமை மிக்கவர்கள் தங்கள் இனிமேல் குலத்தலைவர்கள் அல்ல, வேந்தர்கள் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. வேந்தர்கள் அப்படின்னாவே சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்க 3 பேர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே ஒரு குறுநில மன்னர்கள் அப்படின்னு தான் அறிவிக்கப்படுறாங்க. குடவர், அதியர், மலையர், வேளிர் அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் இருந்தாங்க. காவிரி, வைகை, பேரியாறு அப்படின்னு ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இந்த மூவேந்தர்களின் நாடு இருந்துச்சு. இவர்கள் தலைமை ஏற்காத சுதந்திர இனக்குழுக்களாக செயல்பட்டவர்கள் பெரும்பாலும் மலை மற்றும் காடு இந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதில் எல்லா நிலத்துக்குமே பார்த்திங்கன்னா பாணர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாணர்கள் யார் அப்படின்னா கலைஞர்கள், அதாவது பாட்டு பாடுறவங்க. இவங்க எல்லா நிலத்துக்கும் போய் பாட்டு, கதை இவங்க எல்லாமே பாடிட்டு இருந்தாங்க. அப்போது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டை ஆளும் வேள்பாரி இருந்தான். அவனது ஆளுமையும் ஆற்றலும், வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் எல்லா பக்கமுமே பரவி இருந்துச்சு. பாணர்கள் பாரியை பற்றிய பாடலை பாடிக்கிட்டே இருந்தாங்க. தங்களின் பசியை போக்க ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதோட பாரியோட நாடு தான் அப்படின்னு நம்பினாங்க. தங்களோட பசியை போக்க யாரும் இல்லாமல் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்தால் கூட பாரியை நினச்சிட்டு காலில் சலங்கு கட்டி ஆடினா பசி மறந்து போகுது அப்படின்னு ஊருக்குள்ளே அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. இப்படி பாரியோட புகழ் நாடு முழுவதும் பரவி இருந்துச்சு. இதை கேட்குற மூவேந்தர்கள் பாரியின் மீது பொறாமப்படுறாங்க. ஆனாலும் பாரியை அவங்களால எதுவுமே செய்ய முடியல. பாரியோட மாவீரம், அவனுடைய புகழ் இது எல்லாமே அவங்கள தடுக்குது. அதுக்கு மேலே பரம்பு நாடு, அந்த பரம்பு நாடு பார்த்திங்கன்னா முழுக்க பாரியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த பரம்பு மேலையை தாண்டி பாரியை அவங்க போர் செய்ய அவங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் சரியாக இல்லை. ஆனால் சந்தர்ப்பத்துக்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வராரு கபிலர். கபிலர் ஒரு பெரும் புலவராக விளங்கியவர். அந்த காலத்தில் பெரிய பெரிய அரசர்கள் கூட கபிலருடைய ஆலோசனை கேட்பாங்க. கபிலர் சொல்கிறத அப்படியே கேட்டு நடப்பாங்க. ஆனால் கபிலர் இது வரைக்கும் ஒரு முறை கூட பாரியை பார்த்ததோ இல்லை பரம்பு நாட்டுக்கு போனதோ இல்லை. ஆனால் பாணர் எல்லாருமே பாரியோட புகழை சொல்ல இவருக்கு அது எப்படி ஒரு மனுஷன் ஒரு சின்ன பிழை கூட செய்யாமல் இவ்வளோ புகழை சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இவர் மனசில் இருக்குது. இந்த சமயத்தில் தான் ஒரு அரசரை பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற வழியில் ஓய்வு எடுக்கிறதுக்காக அரசன் செம்பன் அவருடைய அரண்மனைக்கு அவர் வராரு. பகலெல்லாம் பாணர்களின் கூத்தை பார்த்த செம்பனுக்கு மாலை கபிலர் வரார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு. மது விருந்தோட அந்த இரவு தொடங்குது. ஒரு பானை நிறைய கறி துண்டுகளோட ஒரு வீரன் கொண்டு மேசையின் மீது வைக்கிறான்.
அதை பார்த்த செம்பன் பார்த்தீங்கன்னா கபிலருக்கு பக்கத்தில் எடுக்கிற மாதிரி அவர் பக்கம் தள்ளி வைக்கிறாரு. தள்ளி வைக்கும்போது ஒரு கையில் தள்ளுறாரு, முடியல அப்படிங்கிறனால அவர் கையில் இருந்த அந்த மதுவை கீழே வச்சுட்டு மறுபடியும் 2 கையால் தள்ளி வைக்கிறாரு. இதை பார்த்த கபிலர், என்ன பாணர்களுக்கு பரிசு கொடுத்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டியா, ஒரு கையில் தள்ள முடியல அப்படின்னு 2 கையால் தள்ளுற அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட செம்பன் அரசர், அவங்க பாரியோட பரம்பு மலையிலேருந்து வராங்க, ஏற்கனவே தூக்க முடியாத பரிசு பொருட்களோடு தான் இங்கேயே வந்தாங்க, அவங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இங்கே இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கபிலர் கேட்குறாரு, சரி பரம்பு நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்க இந்த வழியாக எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு செம்பன் சொல்கிறாரு, அருக நாட்டோட தென் திசை எல்ல பச்சை மலை தொடரில் தான் முடியுது, அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையின் வழியாக பரம்பு மலைக்கு போகிறக்கு ஒரு பாதை இருக்குது, ஆனால் அது முறையான பாதை அல்ல, அதில் எப்படி இவங்க இறங்கி வந்தாங்க அப்படின்ட்டு தான் தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாரு. பாதையை முறையற்று வைத்திருப்பது அரச குற்றம் அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு. அதுக்கு செம்பனோ, மலைப்பாதையை பாதுகாப்பது கடினம் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கபிலரோ, அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாதையை பாதுகாத்திருப்பான், ஆனால் அவன் முல்லைக்கு கருணை காட்டியவனாச்சே, அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டில் பாதை சரியாக இருந்தால் தான் அங்கே வணிகம் நல்லா வரும், வணிகம் நல்லா வராத சமயத்தில் மக்கள் எல்லாருமே கண்ணீர் தான் வடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட செம்பன், பரம்பு நாடு வளம் மிக்கது, அது மட்டும் இல்லை பாரியை பார்க்க போனவங்க யாருமே பாதையை தவற விட்டதோ வனமிருகங்களிலிருந்து சிக்கி கொண்டதோ அப்படின்ட்டு யாருமே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கபிலர், நாளைக்கு காலையில் நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியோட பரம்பு நாட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செம்பன் அதிர்ந்து கபிலரையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வேறொரு நாட்டுக்கு பயணம் போகிறதா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கபிலர், நம்ம தீர்மானிக்கிறபடி இங்கே எதுவுமே நடக்கிறது கிடையாது, யாருக்கு தெரியும், நீ அந்த பானையை ஒரு கையால் தள்ள முடியாமல் 2 கையால் தள்ளனால இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் கபிலரை பாதுகாப்போடு பரம்பு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக செம்பன் தயாராக இருக்கார். அப்போ கபிலர், நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியை, உனது படைபலத்தை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேரில் ஏறி புறப்படுறாரு. அதுக்கப்புறம்தான் எங்கிருந்தோ வந்து நீலன் அவரோட இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது வரைக்குமே அவருக்கு எதுவுமே புரியல, நீலன் தன்னோட வந்து இணைஞ்சிக்கிட்டது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நடந்துட்டு இருக்கிற நிகழ்காலம், கபிலருக்கு காலனுடைய வீக்கம் அதிகமாயிட்டு தான் இருக்குது. இதை பார்த்த நீலன் ஒரு பனைமரத்து கீழே கபிலர் உட்கார வச்சுட்டு இதோ வந்துடுற அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. கபிலரோ எங்கே நம்மளை இங்கே உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவள் காதலியை பார்க்க போயிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போன வேகத்திலேயே மறுபடியும் வராரு. கையில் இருக்கிற ஒரு தாவரத்தை பிழிஞ்சு அதை குடிக்க சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இந்த இலையை வாயில் போட்டு மெல்லுங்க, கால்வெளி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க சொல்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கபிலரும் அந்த பச்சை இலையை மெல்றாரு. கபிலர், பச்சளையை பறிக்க போகிறதா இருந்தால் முதல்லையே உட்கார வச்சிருக்கலாமே, ஏன் இவ்வளோ வலுக்கட்டாயமாக இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீலன், பனைமரம் எங்களுடைய குல சின்னம், மனிதனுக்கு மட்டுமல்ல பரம்பு மலையில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே அது தெரியும், அதனால் பனைமரத்துக்கு கீழே உங்களை உட்கார வச்சுட்டு போனால் எந்த ஆபத்துமே உங்களுக்கு வராது, அதனால தான் பனைமர அடியில் நான் உங்களை உட்கார வச்சேன் அப்படின்ட்டு நீலன் பதில் சொல்கிறான். தனது எண்ணத்துக்கும் அவனோட எண்ணத்துக்கும் உள்ள வேறுபாடு நினச்சி கபிலர் பார்த்திங்கன்னா உணர்றாரு. அப்போ தான் கபிலருக்கு தெரியுது, நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பாரியோட பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு.